எமது குருக்கள் ஐயா அவர்களை வணங்கியவனாக இந்த நிகழ்வு செல்கின்றேன். இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எனது பணிப்பாளர் அவர்களே, எனது பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எமது வடமாகாண முதல்வர் அவர்களே, எனது அழைப்பை ஏற்று எந்தவித மறுப்புகளும் இன்றி அன்போடு வருகை தந்திருக்கும் எனது இரு அண்ணன்கள் என்று கூறலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்ணன் அண்ணா அவர்களே, ஸ்ரீ அண்ணா அவர்களே, எனது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எனது கல்வி அமைச்சர் அவர்களே, எனது அமைச்சின் செயலாளர் அவர்களே, வருகை தந்திருக்கும் ஏனைய உத்தியோகர்களே, மாத சங்க உறுப்பினர்களே, கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அதன் அதாவது இந்த குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டுமல்லாது எனது அமைச்சில் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஏறக்குறைய 5 மாவட்டங்களுக்கும் என்னால் நிதி பங்கீடு செய்யப்பட்டு பல்வேறு வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனது ஒரு முக்கிய நோக்கமாக எனது சிந்தனையில் எழுந்த ஒரு விடயம், வெறுமனே எனது கிராம மக்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியாத சில விடயங்களை செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஏனென்று சொன்னால் எமது மக்கள் ஆண்டாண்டு காலமாக உழைத்து வாழ்ந்தவர்கள். இவர்களை முயற்சியில் இறக்க வேண்டும். அந்த முயற்சியினூடாக பல்வேறு வினைத்திறன்கள் எனக்கு பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இன்று பல்வேறு திட்டங்கள், அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் எமது மக்களை சில விடயங்களில் அபிவிருத்தியாக இருந்தாலும் சோம்பறிகளாக வைக்கின்ற நிகழ்வுகளாக விடயங்களாக அமைகின்றது. ஆனால் நான் எனது மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக 5 மாவட்டங்களிலும் கிராமப்புறங்களில் எனது அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோள் என்னிடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு கிராமங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. அதேவேளை நகர்ப்புறங்களுக்கும் தேவைகள் இருக்கின்றன. ஆனால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது எமது கிராமப்புறத்து மக்களின் தேவைகள். உங்களது சொந்த கால்களில் நிறுத்தினால் இந்த வருமானத்தை நீங்களே பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் உங்களை நீங்களே ஆளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு, உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு நீங்கள் உள்வருவீர்கள். ஆனால் யுத்தத்தின் வடு எமதை சொந்த காலிலே நிற்க முடியாத அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றது. மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எனது முன்னால் இருக்கின்ற இந்த யுத்தத்தினால் தங்களது அவயங்களை இழந்த எமது சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது, எனவே இவ்வாறான இந்த திட்டங்களில் நான் முதன்மைப்படுத்துகின்ற ஒரு விடயம், எமது மாத சங்கங்கள் நீங்கள் எல்லா மாவட்டத்திலும் மிகவும் திறனாக செய்யப்படுகின்றீர்கள். அதன் அடிப்படையில் தான் நான் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், அதாவது ஆண்களை மையமாக கொண்ட கிராம அபிவிருத்தி சங்கங்களை விட உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றேன். உதாரணமாக ஒரு வவுனியாவில் உள்ள ஒரு மாத சங்கத்தை குறிப்பிட வேண்டும். அந்த சுழற்சி முறையில் கொடுக்கப்பட்ட கடன் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் தற்பொழுது மிகவும் குறுகிய காலத்தில் அவர்களது கையில் தற்பொழுது 25 லட்சத்துக்கு மேல் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அந்த சங்கத்தின் விடாமுயற்சி, அவர்களது நேரிய செயற்பாடு, ஒளிவு மறைவின்றி, நிதி மோசடியின்றி அவர்கள் ஒரு வினைத்திறனாக அந்த கிராமத்தில் தங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த குடும்ப அங்கத்தவர்களை மையமாக வைத்து செயற்படுவதனால் அவர்கள் ஈட்டிய இந்த பெரும் லாபம் என்று கூறலாம். ஆகவே அதே போன்று இந்த பகுதியில் இருக்கின்ற எனது மாத சங்கம் தொடர்பிலும் நான் ஆய்வு செய்தேன். நீங்கள் சரியாக இயங்குகின்றீர்கள் என்று என்னால் முடிவு செய்யப்பட்டதன் பின்னர் தான் இந்த திட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போன்றுதான் இன்று கண்டாவளையிலும் நாதன் ஸ்கீம் குடியிருப்பு திட்டத்திலும் அந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விடயத்தை நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று இருந்தேன். எங்களுடைய சுரேசந்தன் அவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த ஆடிட்டிங், கணக்காய்வு செய்வது தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் கூறுவதற்கு முன்னரே நான் அந்த குழு ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவர்கள் ரகசியமாக செல்ல வேண்டும் என்பதற்காக நான் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் பல சங்கங்கள் இவ்வாறு எமது மத்தியில் இருக்கின்ற பல சங்கங்கள் திறனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இன்னும் ஒரு பகுதியினர் அதில் நிர்வாகத்தில் இருந்து கொண்டு இந்த நிதிகளை மோசடி செய்வதும், தங்களுக்குள் அந்த சில வேலை திட்டங்களை செய்வதாக கூறி அந்த நிதிகளை கையாள்வதுமாக இருக்கின்றார்கள்.
உண்மையில் ஏற்கனவே அமைச்சின் செயலாளர் கூறியது போன்று ஒவ்வொரு மாவட்டமும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமங்களின் அபிவிருத்தியில் தான் தங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது இந்த கிராமங்கள் வளர்ச்சி பெற்றால் எமது கிளிநொச்சி மாவட்டம் வளர்ச்சி பெறும். கிளிநொச்சி மாவட்டம் வளர்ச்சி பெற்றால் எமது வட மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய 5 மாவட்டங்கள் வளர்ச்சி அடையும். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இருக்கின்ற இந்த சில பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு நாங்கள் குறிப்பாக எனக்கு மிகவும் சந்தோஷப்படுகின்ற விடயம், இந்த இடத்தில் எமது இஸ்லாம் சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். தமிழ் முஸ்லிம் உறவை சரியாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் என் மத்தியில் இருந்த ஒரு விடயம். ஆனால் தற்பொழுது நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். நிச்சயமாக உங்களது கிராமங்கள் தெரியும், நாச்சிக்குடாவில் அதிகமான இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு வருகின்ற தை மாதம் நிச்சயமாக ஒரு வேலை திட்டம் வைத்திருக்கின்றேன். இது எமது தமிழ் முஸ்லிம் உறவை வளர்க்கின்ற ஒரு விடயமாக, ஒற்றுமையை வளர்த்தெடுக்கின்ற விடயமாக நீங்கள் செயற்பட வேண்டும். வருகின்ற ஆரம்பத்தில் அதற்கான திட்டம், வேலை திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். எனவே எங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை, 5 மாவட்டத்திலும் தற்பொழுது மிகவும் துரித கதியில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் முன்முறமாக கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையில் இங்கு இந்த ஒப்பந்தத்தை செய்தவர் சரியாக உரிய தரத்தில் மிக விரைவில் அதை கட்டி எமது மாத சங்கத்திடம் கையளிக்க வேண்டும். எனவே அதன் பின்னர் அதற்கான மெஷினரிஸ் இயந்திரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இந்த வருடத்திற்குள் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதனூடாக பல நன்மைகள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற, குறிப்பாக எனது மாத சங்கம் இந்த சுழற்சி முறை கடன் அடிப்படையில் நீங்கள் ஈட்டிக்கொள்கின்ற இந்த வருமானத்தில் இருந்து எங்களுடைய உடல் அங்கவீனமுற்றவர்கள், இந்த யுத்தத்தினால் பாதிப்படைந்து உடல் அங்கவீனமாக ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் விதவைகளாக ஆக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சுழற்சி முறை கடனை சரியாக கொடுக்க வேண்டும். அந்த கடனை வசூலிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன தொழில்களுக்காக கொடுக்கின்றீர்களோ அந்த தொழில்களை அவர்கள் செய்கின்றார்களா என்ற மேற்பார்வை இருக்க வேண்டும் இந்த சங்கத்தின் மத்தியில். அதே போன்று உங்களது அங்கத்துவ பணம், சந்தா பணம் எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வருகின்ற தை மாதத்திலிருந்து இந்த சங்கங்களின் நடவடிக்கைகள் சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது எமது மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அதாவது நிதி கையாள்வதில் நேரிய தன்மையை ஒளிவு மறைவின்றி உங்கள் பின்னால் அந்த கிராமம் குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்களின் வளர்ச்சி உங்கள் கைகளில் இருக்கின்றது. ஆகவே பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. இன்றும் ஏற்கனவே எனது சுரேசன்னா கூறியது போன்று ஏராளமான நிதிகள் எமது சங்கங்களில் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு இப்பகுதி இந்த பகுதி நேர்மையாக இருப்பதனால் இருக்கின்றது. ஏனைய பகுதி மக்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இதனூடாக இன்னும் பல திட்டங்கள் நிச்சயமாக வருகின்ற வருடம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த வாரம் எங்களுடைய நிதி அமைச்சிலிருந்து வருகை தந்திருந்த நிதி அமைச்சின் செயலாளர் பி ஜெயசுந்தர் அவர்களோடு எங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் எனது அமைச்சில் நிதி போதாமை காணப்பட்டது. நானும் எனது மதிப்புக்குரிய கல்வி அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் என்னால் முன்வைக்கப்பட்ட ஒரு விடயத்திற்கு நிதி அமைச்சரும் செயலாளரும் ஒரு ஏற்றுக்கொண்டிருந்தார். கிராம அபிவிருத்தி என்பது துரிதமாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒன்று. நீண்ட கால யுத்தத்தின் பின்னர் மிகவும் பாதிப்படைந்திருக்கின்றோம். எனவே அவரது நிலைப்பாடும் வெறுமனே ஒரு நிதியை கொடுப்பதாக அல்லது ஒரு திட்டத்தை கொடுப்பதாக இல்லாது அவர்களை ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்து தாருங்கள், அதற்கான நிதியை தருகின்றோம் என்று கூறினார். அதன் அடிப்படையில் 2 வாரத்திற்குள் எனக்கான அந்த வரவு செலவு திட்டத்தினை மீளாய்வு செய்து உரிய முறையில் தேவையான நிதியை கூறும்படி கோரியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் எனது செயலாளரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், கிராமங்களில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றோம். முஸ்லிம் தமிழ் மக்கள் இருக்கின்றோம். ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றோம். தற்பொழுது மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏனைய கட்சி பேதங்கள் இன்றி நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். இந்த வறுமை எமது மக்களை வாட்டிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுக்க வேண்டும்.
கிராமங்களில் கடந்த காலங்களில் எவ்வாறு ஒற்றுமை இருந்தது என்பது தெரியும். சில கட்சி பேதங்களினால் நீங்கள் பிளவுபட வேண்டாம். என்னுடைய அமைச்சில் யாராக இருந்தாலும் சமமாக எனது வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்களை சமமாக பார்ப்பதற்கு இருக்கின்றேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் எனது அழைப்பை ஏற்று வருகை தந்த எனது மாண்புமிகு முதலமைச்சருக்கும் ஏனைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்புக்குரிய கல்வி அமைச்சருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.